நெல்லையில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கேட்டறியும் கருத்து கேட்பு கூட்டத்தில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை வண்ணார்பேட்டை கொக்கிரகுளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்வு அறப்போர் இயக்கம் சார்பில் நடைபெற்றது. அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த பின் ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்த போது குவாரி உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தங்களிடம் எந்த கருத்தும் பெறாமல் தங்களை அவதூறாக பேசியது குறித்து மன்னிப்பு கூற வேண்டும் என கூறி கல்குவாரி உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. கூட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த நாற்காலிகள் தூக்கி வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோதலை தடுத்து நிறுத்தியதோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்சிக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் எடப்பாடி பழனிசாமியை பாராட்ட வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோலைக்காலபுரம் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய அங்கன்வாடி மையத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் இருந்த நிலம் மீட்கப்பட்டு தற்போது அங்கு அங்கன்வாடி மையம் அமைய உள்ளதாகவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 973 குடியிருப்பு வாசிகளுக்கு தடையில்லா சான்றிதழ் பெற்று பட்டா வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மிகச்சிறந்த மாநகராட்சியாக திகழ்ந்து மதுரை மாநகராட்சியின் தற்போதைய நிலையில் ஊழல் நிறைந்த மாநகராட்சியாக மாறியிருப்பதாகவும் விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியது தனக்கு மன வருத்தம் அளித்தாலும் கட்சிக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் எடப்பாடி பழனிசாமியை பாராட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார். எத்தனை பேர் இப்ப எங்க இதுல இந்த பேராசிரியர் போனாரு வந்தாரு, அவருக்கு பதவி போட்டு கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் போனாங்க வந்தாங்க, களத்துல பணியாற்றவங்க அவங்க எல்லாம் கூட்டு தானே வச்சிருக்கோம். யாரு இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் நடத்துறோம். இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு. ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும். தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும். எனக்கே பல வருத்தம் இருக்கும். வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுச்செயலாளரை பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். அப்படி செய்யலைன்னா அப்புறம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் எப்ப சொல்றாரு அப்ப கேட்கணும், அப்ப இது பண்ணணும். அதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சி, வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வரவேற்க செய்வாங்க. அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தான் செய்யறோம். கோவையில் தனியார் கல்லூரியின் விடுதியில் இரவு உணவு சாப்பிட்டு 5 மாணவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மதுகரை அடுத்த திருமலையம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் நேரு பொறியியல் கல்லூரியின் விடுதியில் அதிக அளவில் மாணவ மாணவிகள் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இவர்கள் சம்பவத்தன்று இரவு விடுதியில் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்ற போது சில மாணவர்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. மேலும் உணவில் பூச்சிகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு உணவு சாப்பிட்ட 5 மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் உடனடியாக மதுக்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கல்லூரி நிர்வாகத்தினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடித்து வைத்தனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் 50 படுக்கை வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட புதிய சித்த மருத்துவமனையை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம் மற்றும் மதிவேந்தன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் அமைந்துள்ள பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 படுக்கை வசதிகளுடன் புதிய சித்த மருத்துவமனை அமைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம் மற்றும் மதிவேந்தன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் மருத்துவமனையில் மருத்துவ பயனாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளை அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவிற்கென 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பரமத்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1,20,00,000 செலவில் ஒரு கட்டிடமும், வேலகவுண்டம்பட்டியில் 45 லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடமும், ஜேடர்பாளையத்தில் 1.5 கோடி மதிப்பில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடமும், நல்லூரில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு 75 லட்சம் செலவில் ஒரு கட்டிடமும்,
மாணிக்கம்பாளையத்தில் 65 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டிடமும், பாலப்பட்டியில் 65 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டிடம் என்று பரமத்தி வேலூர் தொகுதியில் இவ்வளவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கல்வி, மருத்துவம், வளர்ச்சி என அனைத்திலும் 75 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லக்கூடும் என அமைச்சர் சி.வே. கணேசன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாக முகவர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் சி.வே. கணேசன் திமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பீகாரை போன்று தமிழ்நாடும் சூழ்ச்சியில் சிக்கக்கூடாது என்பதற்காகவே முதலமைச்சர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வலியுறுத்தி வருவதாகவும், தமிழகத்தில் சமூக நீதி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், வளர்ச்சி என அனைத்திலும் 75 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் எனவும் தெரிவித்தார். இந்த வளர்ச்சி மீண்டும் பின்னோக்கி 50 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நம்முடைய பாட்டனோ அப்பனோ எப்படி இருந்தாங்களோ அதே கரூர் துயர சம்பவத்தில் நடிகர் அஜித்குமார் தனது சொந்த கருத்தை கூறியிருப்பதாகவும், ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் தற்போது வரை செய்தியாளர்களை சந்திக்கவில்லை எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நேப்பியார் பாலத்தில் சென்னை ரன்ஸ் 2025 சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்புகளை, வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 12,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் பாஜக வெல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காததால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை பயன்படுத்தி வெற்றி பெறும் முயற்சியில் பாஜக ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் கரூர் கூட்டு நெரிசல் சம்பவம் தொடர்பாக நடிகர் அஜித்குமார் தனது சொந்த கருத்தை தெரிவித்திருப்பதாகவும், ஆனால் கரூர் சம்பவத்திற்கு உண்மையாக்க யார் பேட்டி கொடுக்க வேண்டுமோ அவரே இன்னும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை எனவும் விமர்சித்தார். இதுக்கு ஏற்கனவே முதலமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. நானும் இதுக்கு ஏற்கனவே தெளிவாக பேட்டி கொடுத்துருக்கிறேன். உண்மையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ, இன்னும் நீங்கள் அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா, இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இன்னொன்று, அவர் திரு அஜித் சாருடைய பேட்டியை நான் முழுசாக இன்னும் பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன், முழுசாக இன்னும் பார்க்கல. அதனால் அதுக்கு கருத்துக்கு ஒரு விரும்பலை. அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து. அது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது. சிவகங்கையில் தனியார் மருத்துவமனையின் அலட்சியத்தால் மனைவியின் உயிர் பறிபோனதாக காவல் ஆய்வாளர் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரம் பகுதியைச் சேர்ந்த காவல் ஆய்வாளரான ரவீந்திரன் சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது மனைவியான ஷர்மிளாவை அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். மருத்துவ சிகிச்சையால் ஷர்மிளா குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஷர்மிளாவிற்கு இசிஜி பரிசோதனை மேற்கொண்ட போது அவருக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி 54,000 ரூபாய் மதிப்பிலான ஊசியை மருத்துவர்கள் செலுத்தியுள்ளனர். மேல் சிகிச்சைக்காக தனது மனைவியை மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக ரவீந்திரன் தெரிவித்த நிலையிலும் எங்கேயே சிகிச்சை அளித்துக் கொள்ளலாம் என தனியார் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனினும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மருத்துவர்கள் வராததாலும் மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தாலும் ஷர்மிளா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இனியும் உயிரை காப்பாற்ற முடியாது என்ற கணத்தில் ஷர்மிளாவை மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கு சிவகங்கை தனியார் மருத்துவமனையினர் அனுப்பி வைத்ததாக குற்றம் சாட்டும் ரவீந்திரன் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். சீஃப் டாக்டர் உடனே வரணும், அவர் வர முடியலன்னா அடுத்த டாக்டர் என்கேஜ் பண்ணி அந்த உயிரை காப்பாற்றணும். அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை. நான் ஒரு இன்ஸ்பெக்டரு கூட இருக்கான், என்னுடைய பையன் இருக்கான். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துமே அவங்களால தொடர்ந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலை, மதுரைக்கு அனுப்பலை. என்னுடைய ஒரே குறைபாடு என்னென்னா, உங்களால் முடியலை, ஸ்டேபிள் பண்ண முடியலைன்னா மதுரைக்கு அனுப்பலாம்ல, அனுப்பாமல் தொடர்ந்து இங்கேயே வச்சு ஒரு ஸ்லாக்கான ட்ரீட்மெண்ட்னால தான் என்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க. தொடர்ந்து இது எதுக்கு இந்த பதிவு நான் பண்ணுறேன்னா, நான் ஒரு காவல்துறையில் இருக்கேன். எனக்கே இந்த கதின்னா இங்கே சராசரியாக வரவங்க அவங்களுக்கு 10 கேஸோட ஒரு கேஸு, எனக்கு அப்படி கிடையாது. என்னுடைய ஒய்ஃப் எவ்வளோ முக்கியம், வாழ்க்கையே இருண்டு போச்சு. நானும் என்னோடய பையன் நடைப்பயணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு சாதாரண விஷயம், ஒரு வாமிட்டுக்காக போய் அட்மிட் பண்ணி ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. என்ன நீங்கள்
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்து